ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த ஹார்டின் ஷேப்ல இருக்க பழத்து பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முள் சீத்தாப்பழம். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மலைப்பிரதேசத்தில அதிகமாக கிடைக்கும். லைக் ஊட்டி, கொடைக்கானல் அண்ட் ஈவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி ஆனமலை மாசாணியம்மன் கோயில் அந்த வாசல்லேயே வச்சுருந்தாங்க. ஒரு பழம் ரூ. 80ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து அது சாப்பிட்டுட்டு முளைக்கி போட்டு அந்த செடி முளைச்சிருச்சு. ஸோ அந்த வீடியோவை நான் இது கூடயே அட்டாச் பண்ணுறேன். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இது ஏது அப்படின்னா, எங்கள் தோட்டத்துக்கு இன்றைக்கி ஒரு அக்கா வேலைக்கு வந்திருக்காங்க தட்டைப்பயிறு நாட்டு தட்டை எடுக்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சின்ன சீத்தாப்பழம், அது மாதிரி இது இருக்காது டேஸ்ட்டு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். அண்ட் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து நார்மல் சீத்தாப்பழ சீட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த சதை பகுதிங்கிறது இது மட்டும்தான் சதை பகுதி. இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக ஒயிட். அந்த பழத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். 2வது இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பயன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து அதிகமான மெக்னீஷியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது அண்ட் B1 B12 இருக்குது இதில். ஓகேங்களா? இதெல்லாம் இல்லாமல் இதோட மெயினாக இந்த பழத்தை எதுக்கு இப்போ அதிகமாக தேடி எவ்வளோ காசானாலும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு சில மக்கள் தயாராக இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, புற்றுநோயை வந்து குணப்படுத்துது. ஸோ புற்றுநோய் செல்களை வந்து தாக்கி அழிக்கிற சக்தி இந்த பழத்துக்கு இருக்குது. சரிங்களா? அண்டு அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது வந்து இப்போ மோஷன் ப்ராப்ளம் அதிகமாக போகிறதில்ல அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பழம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பழத்தோட பயன் எனக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ இது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஹாவ் அ குட் டே. இதில் வந்து இரும்பு சத்தும் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் வந்து வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது. இதுதாங்க பழத்தை எடுத்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பலாப்பழம் எப்படி இருக்கும் இல்லைங்களா, கட் பண்ணால் அது மாதிரி தான். அந்த பிளாக்காக தெரிகிறது தான் சீட்ஸு. ஸோ அந்த சீடு தான் வந்து நாங்கள் வந்து வீட்டில் இதுக்கு முன்னாடி வாங்கின பழத்தை மண்ணில் புதைச்சி வச்சோம். அந்த செடி தாங்க இது. இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளேயாவே வெள்ளை ஈ வந்து இது மேலே உட்காந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெள்ளை ஈயை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஹோம் டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க.